வீட்டுக்குள்ளே ஒரு சிட்டுக்குருவி வந்துட்டு ஒரு நாள். எனக்கு அந்த சிட்டுக்குருவியை பிடிச்சி அதுக்கு ஒரு முத்தமாவது கொடுத்து பறக்க விட்டுறணும் அப்படின்ற ஒரு ஆசை. கதவை மூடனே, ஜன்னலை மூடனே, அந்த சிட்டுக்குருவியை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன் பாருங்கள். அது கதவு இடையில எங்கேயோ இருந்த சின்ன ஓட்ட வழியாக தப்பிச்சு போயிட்டு பாருங்கள். அந்த சிட்டுக்குருவிக்கு ஒரு சோதனை வந்துச்சு. அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் பாருங்கள். சிட்டுக்குருவி மேலேயே ஆண்டவருக்கு எவ்வளவு ஒரு கரிசனை பாருங்கள். சிட்டுக்குருவி மேலே கரிசனை வைத்திருக்கிற ஆண்டவர் என் மேலேயும் உங்கள் மேலேயும் கரிசனை இல்லாமல் இருப்பாரா? பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், கடன் பாரங்கள், இதிலிருந்தெல்லாம் நம்ம தப்பிச்சு போகிறதுக்கு கர்த்தர் எங்கேயோ ஒரு வழியை நிச்சயம் வைத்திருக்கிறேன் என்று அவரே சொல்லுகிறார். எனவே நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணி பைபிளை வாசித்து நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மறைவான வழியை நமக்கு காண்பிப்பார்.